ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீஸ் vlogs again. நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நுமேட்டிக்ஸில் அடுத்த இம்பார்ட்டன்ட் சர்க்யூட் பார்த்திங்கன்னா ஒரு அக்யூமுலேட்டர் சர்க்யூட். அக்யூமுலேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு சார்ஜ் எனர்ஜி ஸ்டோரிங் டிவைஸ். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம தேவைப்படுற நேரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் தான் என்னது அக்யூமுலேட்டர் சர்க்யூட்டு. புரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ராலிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஹைட்ராலிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அக்யூமுலேட்டர் சர்க்யூட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனர்ஜிங்கிறது நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளூயிடிக் எனர்ஜி. ஃப்ளூயிடிக் எனர்ஜினா நம்ம வந்து ஆயிலை வந்து ப்ரெஷர் பண்ணோடனே அதிலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான நேரத்துக்கு பயன்படுத்துறது. சரிங்களா? எந்த இடத்துல தேவை இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம பயன்படுத்தி நம்ம அந்த பிஸ்டனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ரைட்டுங்களா? அதே மாதிரி பிஸ்டனை வந்து ரீட்ராக்ட் பண்ணுறது, இதை வந்து சிலிண்டரில் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த அக்யூமுலேட்டர் சர்க்யூட்டை பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நீங்கள் ஃபெமிலியராக இருப்பீங்க. அதே கதை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரிசர்வாயர்லேருந்து ஃப்ளூயிட் எடுக்கிறோம், ஃபில்டர் இருக்குது. அதே மாதிரி ஃபில்டர்லேருந்து ஃப்ளூயிட் மேலே பம்ப் பண்ணி, பம்ப் இஸ் ட்ரிவன் பை மோட்டார்னு நான் ஏகப்பட்ட தடவை சொல்லியிருக்கிறேன். அது வழியாக அப்படி ஃப்ளோ ஆகும். புரியுதுங்களா? இந்த வழியாக போய் இது வழியாக போகும், இது வழியாக போகும். இது வந்து செக் வால். இப்படி தான் ஃப்ளூயிட் இதில் போக முடியாது, ஆனால் இந்த டைரக்ஷனில் ஃப்ளூயிட் போக முடியும். புரியுதுங்களா? இது இப்படி போய் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து டிசிவியில் கனெக்ட் பண்ணுறதை பற்றி சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிவி இருக்குது. இந்த டிசிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் வே டூ பொசிஷன். சரிங்களா? 4-way 2 பொசிஷன் டிசி வால். இந்த சைடு எப்படி ஆக்டிவேட் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ஃப்ளூயிட் போகுது, ஃப்ளூயிட் போய் நேராக வந்து இப்படி கனெக்ட் ஆகி இந்த வழியாக போய் இப்படி போய் சிலிண்டருடைய இந்த சைடு டுவர்ட்ஸ் திஸ் சைடு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஃப்ளூயிட் இப்படி போய் சிலிண்டருடைய இந்த சைடு வந்து ஃப்ளூயிட் வந்து ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிச்சோன்னா இப்படி வருமா, வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ஃப்ளூயிட் வந்து இப்படி வந்து இது வழியாக ட்ரெயின் ஆயிரும். சரிங்களா? இப்போ அக்யூமுலேட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் கேஸ் லோடட் அக்யூமுலேட்டர். இது வந்து கேஸ் லோடட் அக்யூமுலேட்டர். இது அக்யூமுலேட்டரில் ஒரு டைப்பு. சரிங்களா? இதை எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு எமர்ஜென்சி பவர் சோர்ஸுக்காக வச்சுருக்குறாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரத்தில் தேவைப்படுதோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வரக்கூடிய ப்ரெஷரை இதை வாங்கி உள்ளே வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். புரியுதுங்களா? ஒரு பேட்டரி யூனிட் மாதிரி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம், அதாவது ஹைட்ராலிக் எனர்ஜியை. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக வருது அப்படின்னா இந்த இடத்துல உள்ள எனர்ஜியை இது கொடுத்து என்ன பண்ணும், இந்த டிசிவியை ஆப்ரேட் பண்ணி இந்த பிஸ்டனை எக்ஸ்டென்ஷன் பண்ண வைக்கும், அதே நேரத்தில் ரெட்ராக்ஷன் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்யூமுலேட்டர் சர்க்யூட்டு. இதில் சார் இதை பற்றி ஒன்றுமே பேசலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, இது ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ். ப்ரெஷர் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளூயிடை ட்ரெயின் பண்ணி அந்த ப்ரெஷரை குறைக்கும், தேவையான ஃப்ளூயிடை ட்ரெயின் பண்ணி அந்த ப்ரெஷரை குறைக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்யூமுலேட்டர் சர்க்யூட். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-12 சர்க்யூட் இருக்குது. நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சர்க்யூட்டும் எல்லாமே காமன் தான், ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஸோ அக்யூமுலேட்டர் சர்க்யூட்டை ஈஸியாக நம்ம படிச்சிட்டோம். அடுத்தடுத்த சர்க்யூட்ஸை நான் போடுறேன், நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.